எல்லாருக்கும் நமஸ்காரம். யஜுர்வேதம் 3வது அத்தியாயம், 3யோ அத்தியாயः, 11வது மந்திரம். ஓம் உபப்ராயந்தோ அத்வரம் மந்திரம் ஊச்சேம அக்னயே ஆரே அஸ்மே ச ஸ்ருணுவதே ஸ்வாஹா. இது மகரிஷி தயானந்தருடைய வேத பாஷ்யத்திலேருந்து உங்களுக்கு தமிழில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தமிழில் எழுதலை இந்த மந்திரத்தை. அதாவது இந்த மந்திரத்தை ஆல்ரெடி நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய வேறு சேனலில். இதில் இறைவனுடைய முக்கியமான ஒரு அறிவுரை மகரிஷி என்ன எழுதியிருக்காருன்னா, பாவார்த்த பாஷையில் முதல்ல மந்திரத்தில் மந்திரம் ஓச்சேம. மந்திரம்னா இந்த இடத்துல வேத மந்திரம். ஸோ இறைவனை நம்ம வேத மந்திரத்தினால தினசரி உபாசிக்க வேண்டும். இறைவனை மனுஷனால் எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் அதன் மூலமாக இறைவனை உபாசிக்க கூடாது. அனுமான் சாலிசா படிக்கிறேன், கந்தசஷ்டி கவசம் படிக்கிறேன், இல்லாட்டி சிவபுராணம் படிக்கிறேன், விஷ்ணு புராணம் படிக்கிறேன், இந்த மாதிரி இறைவனை உபாசிக்க கூடாது. ஏன்னா இறைவன் வேதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மந்திரம் ஓச்சேம. மந்திரம்னா வேத மந்திரம். ரிஷிகள் சில மந்திரங்கள் எழுதியிருக்காங்க வேதத்துடைய ஞானத்தை வச்சு ரிஷிகள் கிரக சூத்திரம் எழுதியிருக்காங்க சில மந்திரங்கள். இப்போ நம்ம தினசரி அக்னிஹோத்திரத்தில் தினசரி சொல்லுவோம், ஓம யந்த யுத்ம ஆத்மா ஜாத வேதஸ்தேனே தியஸ்வர்தஸ்வச்சே தவர்தய. இது வேத மந்திரம் கிடையாது. இது ரிஷியால் எழுதப்பட்ட சூத்திரம். இந்த சூத்திரத்தை சொல்லலாம். ஏன்னா அதற்கான பர்மிஷன் நமக்கு ரிஷி முனிகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மந்திரத்தில் ஓம யந்த யுத்ம ஆத்மா அதர்வேதம், ரிக்வேதம், யஜுர், சாம, இந்த 4 வேதத்துடைய ஆசீர்வாதம் தான் இருக்குது அந்த மந்திரத்தில். ஸோ அந்த மாதிரி மந்திரம் சொல்லலாம். மற்றபடி மனுஷனால் யார் ரிஷி பதத்தை, ரிஷியுடைய பதவியை அடையவில்லையோ அவங்களால் எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் மூலமாக நான் இறைவனை உபாசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. கந்தசஷ்டி படிச்சுட்டு நான் இன்னைக்கு கந்தசஷ்டி கவச விரதத்தில் இருக்கேன், இன்றைக்கி நான் ஹனுமான் சாலிசா விரதத்தில் இருக்கேன், ஹனுமான் சாலிசா 1008 தடவை படிப்பேன், அந்த மாதிரி சொல்கிறது வேதத்திற்கு எதிரான சனாதன வேத வித்யாவிற்கு எதிரான விஷயம். ஸோ அந்த இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, மந்திரம் ஓச்சேம. எந்த மந்திரத்தை, அதாவது வேத மந்திரத்தின் மூலமாக ஓச்சேமனா நித்திய தினசரி நம்ம அதை உச்சாரணம் செய்ய வேண்டும். தினசரி விசாரணை. வெறும்ன மந்திரத்தை படித்து வெறும்ன சொல்கிறது யூஸ் கிடையாது. இப்போ தினசரி நான் அக்னிஹோத்திரம் பண்ணுறேன், அந்த மந்திரத்தை தினசரி ஃபார்மாலிட்டிக்கு நான் மந்திரம் சொல்லி ஆவுத்தி போடுறதுல 0 யூஸ். அதை நம்ம நித்திய விசாரணை செய்ய வேண்டும். என்ன மந்திரம், இதற்கான அர்த்தம் என்ன, இறைவனுடைய குணம் என்ன, இறைவனுடைய ஸ்வபாவம் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, வேத மந்திரத்தின் மூலமாக என்னுடைய ஸ்துதியை நீ பாட வேண்டும், யக்ஞ அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டும். அந்த யக்ஞ அனுஷ்டானம்னா குருநாதர்கிட்ட போய் யாகம் செய்கிறது, இல்லை குருநாதர்கிட்ட போக முடியலனாலும் பரவாயில்ல. இப்போ குருநாதர்கிட்ட சில பேரால் போக முடியாது. நிறைய பேர் எனக்கு அனுப்புறீங்க மெசேஜ், சார் என்னால் வர முடியாது, நான் தூரத்தில் இருக்கேன், என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது, நான் குருநாதர்கிட்ட போகவே முடியாது, நான் என்ன பண்ணுறது. பரவாயில்ல, ஆனால் இறைவன் மேலே ஸ்ரத்தை இருக்க வேண்டும். பணம் வச்சுண்டு உடம்பு முடிஞ்சு நான் என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறது தப்பு. நிஜமாகவே முடியாது. சில பேர் ஹேண்டிகேப்டாக இருக்காங்க, அவங்க எப்படி போவாங்க? போக முடியாது. ஸோ பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே யக்ஞ அனுஷ்டானம்னா குருநாதர் சொல்கிற ஞானத்தை அந்த யாகத்தில் குருநாதர் சொல்கிறாரு. இப்போ நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், இதுதான் குருநாதர் சொன்னார் நேற்றுக்கு யாகத்தில்னு சப்போஸ் சொல்கிறேன்னா, அந்த ஞானத்தை நம்ம மனசுக்குள்ளே அதை அத்தியாயனம் பண்ணி, குருநாதர் இப்படி சொல்லியிருக்காரு, குருநாதர் நேற்றுக்கு சொன்னார், நேற்று ஒரு யாகம் நடந்தது, குருநாதர் சொன்னார் ஏன் மூர்த்தி பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தயானந்தர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு, ஒரு 15 பாயிண்ட்டுக்கு தயானந்தர் எழுதியிருக்காரு தன்னுடைய புத்தகத்தில். அந்த 15 பாயிண்ட்டை குருநாதர் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இது கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்ம அந்த குருநாதருடைய ஞானத்தை, குருநாதர் நேற்றுக்கு இன்னொரு பாயிண்ட் சொன்னார், ரிஷிகள் எழுதின புத்தகத்தை நீ தெரிஞ்சுக்கணுன்னா ரிஷிக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ வேத பாஷ்யம் எழுதிட்டு போயிட்டார் மகரிஷி. இது உண்மையிலேயே நம்ம குருநாதர்கிட்ட போய் கற்றுண்டா தான் அது புரியும், இல்லாட்டி புரியாது. ஸோ ரிஷிகிட்ட, உயிரோடு இருக்கிற ஒரு ரிஷிகிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு குருநாதர் நேத்திக்கு சொன்னார். ஸோ இந்த மாதிரி விஷயம் சொல்லும்பொழுது நம்ம மனசுக்குள்ளே அதை வாங்கிட்டு யக்ஞ அனுஷ்டானம்னா முடிஞ்சால் குருநாதரோட போய் யக்ஞம் பண்ணோம், இல்லாட்டி பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் இறைவனுடைய, இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, இறைவனுடைய ஸ்ரத்தை, மனசில் ஸ்ரத்தை வச்சுட்டு, குருநாதர் மேலே ஸ்ரத்தை வச்சுட்டு நம்ம
வேத மந்திரத்தின் மூலமாக இறைவனை உபாசிக்க வேண்டும். அப்புறம் வந்து இங்கே வந்து இன்னொரு விஷயம் எழுதியிருக்காரு பரமாத்மா, இது மகரிஷி. இறைவன் எல்லா இடத்துலையும் என்னை வந்து நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கான். இறைவன் வந்து இப்போ நான் ஹோமம் பண்ணுறேன், ஹோமம் முடிஞ்சிருச்சு, நான் இப்போ பண்ணுற ஹோமத்தை பார்த்துட்டுருக்கான், நான் பண்ணுற வீடியோவை கேட்டுருக்கான், நான் வேறு ஏதோ ஒரு காரியம் பண்ணுவேன் ஹோமம் முடிச்சு. ஸோ இறைவன் என்ன பார்த்துட்டுருக்காங்கிற பயத்தில் நீ இறைவன் என்ன சொல்கிறாரோ அதைப்படி வாழ வேண்டும் வாழ்க்கை. அந்த பயம் இல்லை நம்மக்கிட்ட. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, ஏன் தப்பு பண்ணுறோம்? ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம். எதற்காக தப்பு பண்ணுறோன்னா, ஒரே ஒரு ரீசன் தான், யாரும் என்னை பார்க்கவில்லை, என்னை யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ணுறோம் பாருங்களேன். அந்த இடத்துல இங்கே இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்கேங்கிற பயம் உனக்கிட்ட வந்துடுத்துனா நீ தப்பு செய்ய மாட்டேன். நான் இருக்கேங்கிற பயம் இருந்ததுன்னா நீ வந்து தார்மீக மனுஷனாக மாறிடுவ. உனக்குள்ள தர்மம் உள்ளுக்குள்ளே இறங்கிடும். அதர்மம், இங்கே பாருங்க மகரிஷி எதிர்காரு, பயமான்கர் அதர்ம கர்ணைக்கு இச்சா பீனா கர்ணி செய்ய. அதர்மத்தை செய்வதற்கு இச்சை கூட வரக்கூடாது. ஏன்னா இறைவன் வந்து என்னுடைய மனசுக்குள்ளேயும் இருக்கார், இறைவன் என்னுடைய ஆத்மாக்குள்ளே இருக்கார், இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார். நான் வந்து அதர்மம் செய்யணும்னு யோசிச்சா கூட இறைவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இறைவன் மேலே பயம் வேண்டும். இறைவன் மேலே பயம் இல்லைன்னா, நேற்று குருநாதர் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார் சில மந்திரங்கள். அதில் ஒரு மந்திரத்தில் வருது, அலங்காரிக் பாஷை, சூரிய சந்திர நட்சத்திரம், நம்ம பூமி, இந்த கேலக்ஸி, இந்த யூனிவர்ஸ்லாம், இந்த அக்னி எரியுது, அக்னி எரிவது, இப்போ இந்த அக்னி எரியறது வழக்கு அதில் மந்திரத்தில் வருது, இறைவனின் மேலே இருக்கிற பயத்தினால தான் வந்து சூரியன் வந்து ஒழுங்காக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, இது அலங்காரிக் பாஷை, இதை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ஆழ்ந்த அர்த்தம் இதில் இருக்குது. இந்த அகில உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டு இந்த வீடியோவில் பார்க்குறீங்க யூடியூப்பில், அப்படியே பிரமிப்பாக இருக்கும். எப்படியா இந்த சூரியன் எப்படி நிற்கிறது? ஸோ அது இறைவன் வந்து சொல்கிறாரு, என்னுடைய பயத்தால் அந்த சூரியன் வேலை செய்கிறது. சூரியன் என்னைக்காவது ஃபியூஸ் போயிருக்கா? பல்பு ஃபியூஸ் ஆயிருக்கா சூரியனில்? இல்லை. என்னைக்காவது நிலா ஃபியூஸ் ஆயிருக்கா? என்னைக்காவது பூமி சுத்தாமல் நின்று இருக்கா? எல்லாரும் வீடியோ போடுவாங்க, பூமி சுற்றுறது நின்றுத்துனா என்ன ஆகும், 1 செகண்டுக்காக பூமி நின்றுத்துனா என்ன ஆகும்லாம் நிறைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். ஆனால் 1 செகண்டு கூட பூமி சுத்தாமல் இருக்காது. ஸோ அந்த இறைவனுடைய மகத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இறைவன் சொல்கிற அந்த மந்திரத்தில், என்மேல் உள்ள பயத்தினால் இந்த எல்லா அகில அண்ட சராசரமும் வந்து அப்படியே நிற்கிறது, அப்படியே நான் எப்படி படைச்சிருக்கேனோ அதே மாதிரி செயல்பாடு செய்கிறது. அதே மாதிரி நீயும் என்னை பார்த்து பயப்பட வேண்டும். அதான் இங்கே இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறார். நீ ஏன் பயப்படணும்னா, ஏன்னா நான் ஒன்றை பார்த்துட்டுருக்கேன், நீ தப்பு செஞ்சால் ஒன்றை தண்டிக்காமல் விட மாட்டேங்கிற பயம் இருக்கணும். அப்படி பயம் இருந்தால் நீ அதர்மம் செய்ய மாட்ட. இதான் வந்து பாயிண்ட்டு. அப்புறம் ஜப் மனுஷ்ய பரமாத்மா கோ ஜான்தா ஹே, அதாவது மனுஷன் வந்து இறைவனுடைய குணத்தை வேதத்தின் மூலம், இப்போ இந்த மந்திரத்தில் வேத மந்திர மூலமாக இறைவனை விசாரணை பண்ணுன்னு வருது இல்லை. ஸோ இறைவனின் குணத்தை வேதத்தின் மூலமாக நம்ம வந்து இறைவனை தெரிஞ்சுக்கிறோம். இறைவன் தூரத்தில் இருக்காரு, கிட்ட இருக்காரு. இறைவனை பற்றி நீ தெரிஞ்சுட்டேன்னா இறைவன் உனக்கு தூரமாக இல்லை, இறைவன் உங்ககிட்ட தான் இருக்காருன்னு தெரியும். இறைவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கலைன்னா இறைவன் இங்கே இல்லை, இறைவன் 7வது ஆஸ்மானத்தில், அதாவது இந்த குரானில் வரும்னு நினைக்கிறேன், 7வது ஆஸ்மானம்னா 7th ஆஸ்மான்னு சொல்லுவாங்க. எங்கேயோ இருக்கார், சொர்க்கத்துலேயோ எங்கேயோ இருக்கார் இறைவன், தூர தேசத்தில் இறைவன் இருக்காருன்னு நீ நினச்சிட்டு இருப்ப. பட் இறைவனை பற்றி நீ தெரிஞ்சுட்டேன்னா இறைவன் தூரம் இல்லை, இறைவன் உங்ககிட்ட இருக்காரு. இறைவன் மேலே பயம் இருந்தால் உலகத்து மேலே பயம் இருக்காது. இன்றைக்கி நம்ம எதுக்கெல்லாம் இப்போ எனக்கு கூட ஆஃபீஸில் பயங்கர ப்ரெஷர், பயம், வேலையை விட்டு எடுத்துருவானோ பயம். ஏன்னா இறைவன் மேலே அவ்வளோ ஸ்ரத்தா நம்பிக்கை இன்னும் வரலை. ஸோ இறைவன் மேலே ஸ்ரத்தா நம்பிக்கை வருவதற்கு அதிகமாக நம்ம அத்தியாயனம் செய்யணும், அதிகமாக வேதங்களை கேட்க வேண்டும். இறைவன் மேலே பயம் வந்துட்டா வேறு எந்த விஷயம் மேலே பயம் வராது. இறைவன் மேலே பயம் வந்துட்டா, மகரிஷி தயானந்தருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சொல்லுவாங்க, மகரிஷி தயானந்தர் மாதிரி பிரம்மனிஷ்ட வியக்தி பிறக்கிறது ரொம்ப ரேர்னு சொல்லுவாங்க. பிரம்மனிஷ்டம்னா அவ்வளவு இறைவ பக்தி, அவ்வளவு ஜாஸ்தி இறை பக்தி மகரிஷி தயானந்தருக்கு. ஏன்னா மகரிஷி தயானந்தரோட வேலை பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் செத்தது 59 இயர்ஸில் செத்துட்டாரு. அவர் வேதம் எழுத ஆரம்பிக்கும்போது அவருடைய வயசு 40, 45 44.
15 வருஷத்தில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சத்யார்த்த பிரகாசம், ரிக்வேதாதி பாஷா பூமிகா, கோ கருணாநிதி, அந்த மாதிரி 20-30 புத்தகம், விவகார பானு, நிறையா புத்தகம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் போய் வேத பிரச்சாரம் பண்ணார். ஸோ இறைவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ சிரத்தை, எப்பொழுதுமே யார் மேலேயும் கோவப்பட்டது கிடையாது. யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கோ கையில் இருக்கோ அதை கொடுத்துருவார். ஸோ அப்படிப்பட்ட பிரம்ம நிஷ்டை, ஸ்ரத்தா எப்போ ஏற்படும்னா நம்ம இறைவனை பார்த்து அவர் இது மகரிஷி எழுதினது, இறைவனை பார்த்து நீ பயப்படு. நான் பயப்படுறேன், நான் ரிஷியாக இருந்தும் நான் இறைவனை பார்த்து பயப்படுறேன். ஏன்? நான் என்றைக்குமே அதர்மம் செய்ய மாட்டேன். மகரிஷி சொல்லுவார் ஒரு இடத்துல, என்னுடைய 5 விரலை அக்னிஹோத்திரத்தில் ஹோமகுண்டத்தில் வச்சு என்னுடைய 5 விரலை எரிச்சிரு. அப்படி எரிச்சாலும் நான் போய் சொல்ல மாட்டேன். மகரிஷி தயானந்தர் ஒரு ராஜ்யத்துக்கு போகிறாரு, அந்த உதய்பூரோ எங்கேயோ போகிறாரு. அங்கே இருக்கிற ராஜா கூப்பிட்றாரு மகரிஷியை, கூப்பிட்டு இங்கே இந்த மாதிரி நடக்கிறது ஹோமம், நீங்கள் ப்ளீஸ் இங்கே கலந்துக்கங்க. மகரிஷி சொல்கிறாரு, இந்த ஹோமத்துக்கு நான் வரமாட்டேன். நீ ராஜா, நீ என்னை தண்டனை செய்யலாம், இங்கேயே அரெஸ்ட் பண்ணி என்னை கொன்னுடலாம். நான் உன்னுடைய ஆக்யாவை நான் ஃபாலோ பண்ணல. பட் ஆனால் உன்னுடைய ஆணையை நான் ஃபாலோ பண்ணி இறைவனுக்கு எதிராக நான் எப்படி செயல்பட முடியும்? உன்னுடைய ராஜ்யத்துலேருந்து நீ என்னை வெளில அனுப்பிச்சிடலாம், பட் இறைவனுடைய ராஜ்யத்துலேருந்து எங்கே நான் வெளில போக முடியும்? நான் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிற பயம் இருந்தால் மட்டுமே நம்ம அதர்மத்தை செய்ய மாட்டோம். இல்லாட்டி அதர்மம் செஞ்சுட்டே இருப்போம், தினசரி செய்வோம், தப்பு செஞ்சுட்டே இருப்போம். அதான் இந்த மந்திரத்துடைய தாத்பரியம் என்னென்னா, முதல்ல வேத மந்திரத்தின் மூலமாக ஆவுத்தி போடு. 2வது, எல்லா இடத்துலையும் நான் இருக்கேங்கிற விசாரணை மனசுக்குள்ளே வச்சுட்டு அதர்மத்தை அறவே நீக்கிவிடு, தர்ம காரியம் செய். 3வது, இறைவனை பார்த்து பயப்பட்டேன்னா வேற எந்த விஷயத்தை பார்த்தும் பயப்பட மாட்டேன். இறைவன் உனக்கிட்ட இருக்காருங்கிற நம்பிக்கை வந்துடுதுன்னா உனக்கு வாழ்க்கையிலேருந்து பயம் போயிடும். இறைவன் மேலே மட்டுமே பயம் மரியாதை இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான வேத மந்திரம். ஸோ வேதத்தின் மூலமாக மட்டுமே நாம் இறைவனை உபாசிக்க வேண்டும். வேத மந்திரம் இல்லாமல் ரிஷிகள், இப்போ ரிஷி இப்போ கிரக சூத்திரத்தில் ரிஷிகள் 16 சமஸ்காரங்கள் பண்ணுறோம் பாருங்களேன். அதில் நிறையா வேத மந்திரங்கள் இல்லாத மந்திரங்கள்லாம் வரும், ஸ்லோகங்கள். அது மூலமாக ஆவுத்தி போடுறதுக்கு ரிஷிகள் விதானம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆவுத்தி போட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ ஆச்சமனம் பண்ணுறோம், ஓம் அமிர்தோ உபஸ்திர நமசி ஸ்வாஹா, ஓம் அமிர்தா அபிதா நமசி ஸ்வாஹா, ஆச்சமனம் பண்ணுறோம். ஆச்சமனம் வேத மந்திரம் கிடையாது. பட் அதோடைய விதானத்தை ரிஷி பர்மிஷன் கொடுத்தா ஓகே. ரிஷி பர்மிஷன் கொடுக்கலனா நம்ம அதை பண்ணவே கூடாது. அதனால நான் வச்சுக்கோங்க, இது வேதத்துடைய தாத்பரியம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.